இஸ்லாமிய மத பிரச்சாரகர் ஜாகிர் நாயக்கின் பேச்சுக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு இந்திய தௌஹீத் ஜமாத் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதன் மாநில தலைவர் எஸ்.எம். பாக்கர், இஸ்லாமிய மத பிரச்சாரகர் ஜாகிர் நாயக்கை முடக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்தை தூண்டும் வகையில் ஏராளமானோர் பேசி வரும் நிலையில் ஜாகிர் நாயக்கின் பேச்சுக்கள் மட்டும் ஆய்வு செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்தது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். ஜாகிர் நாயக்கிற்கு எதிரான நடவடிக்கைகளை திரும்ப பெறாவிட்டால் மத்திய அரசுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எஸ்.எம். பாக்கர் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் தன்னுடைய பார்வையை இஸ்லாமிய பிரச்சாரகர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து இது தாக்கப்படுகிறதோ, அதற்காக ஊடகத்தில் சில ஊடகங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம்தான் நமக்கு நிலவும். என்றால் இதைவிட மேலாக பேசிய தீவிரவாதத்தை ஊக்குவித்தவர்கள், இன்னும் மோசமாக பேசியவர்கள் எல்லாம் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படாத நிலை, சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒருத்தருடைய பேச்சு ஆய்வு நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது.